ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். பச்சை பட்டாணி அது கூட கோதுமை மாவு சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வெளியே நல்லா மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 4 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பச்சை பட்டாணியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருந்தோம்ல, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அடுத்தது புதினா கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாங்க. பச்சை பட்டாணியை அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்போம்ல, அதில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அந்த மாதிரி மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை போண்டா மாவு கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவில் வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம்ல, பேக்கிங் சோடா சேர்த்துக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிச்ச தயிர் அப்படின்னா புளிச்ச இட்லி மாவு இருக்கும்ல, அதை சேர்த்துட்டு பசஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போண்டா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும். மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம கீழே மாவை விட்டோம் அப்படின்னா போண்டா ஷேப்க்கு விழுதில்லை. இதுதான் வந்து கரெக்டான பாதம். இப்போ இந்த மாவை எண்ணெயில் போட்டு போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறது கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா மேலே எழும்பி வருது இல்லை. இப்போ எண்ணெய் நல்லாவே சூடாயிருக்கு. எண்ணெய் இந்த அளவுக்கு சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த போண்டாவை சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் இந்த போண்டாவை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். போண்டாவை எண்ணெயில் போட்டதுமே திருப்பி விட்டுடாமல் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா போண்டாவை திருப்பி விடுங்க. போண்டாக்கெல்லாம் இடையில திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடுமே போண்டா ஒரே மாதிரி வெந்து வரும். போண்டாவோட கலர் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான பச்சை பட்டாணி போண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பச்சை பட்டாணி போண்டாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே வந்து போண்டாக்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. போண்டா வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த ரெசிபியெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.